இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 4 வருஷம் 8 செமஸ்டர் 45லேருந்து 50 பேப்பர், இது இல்லாமல் நமக்கு லேப்ஸு, அரியர்ஸு, பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், இது எல்லாமே பைபாஸ் பண்ண முடியலனா கடைசியில் ஒரு ப்ரைவேட் எம்என்சி. ஸோ இது மட்டுமே நம்மளோட லைஃபாக ஆகிடுமா? தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு மாணவனாக இருந்தாலுமே தன்னோட சாஃப்ட் ஸ்கில்ஸ், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், ஆப்டிடியூட் அண்ட் கம்யூனிகேஷன் இதை 4ல் சிறந்து விளங்கினாலே போதும், எந்த ஒரு கெரியர் பார்த்தையுமே பைபாஸ் பண்ணலாம் அப்படின்றத ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது. இந்த சினாரியோவில் நம்ம எந்த ஒரு ஸ்கில்ஸில் சிறந்து விளங்கியிருக்கோம் அப்படின்ற கேள்வி என்றைக்காவது உங்களுக்கு இருந்திருக்கா? இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு நல்ல ஜாபில் போய் உட்காரணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையானது பல சப்ஜெக்ட்ஸ் நாலேஜ் கிடையாது, ஒரே ஒரு ஸ்கில் செட் மட்டும்தான். இது எல்லாத்தையும் நான் எந்த இடத்துல தேடி கண்டுபிடிச்சி என்னோடய லைஃப்பை நான் சஸ்டெயின் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு நம்மளோட இந்தியா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க ஒரு மெயினான ஒரு எக்ஸாம் தான் கேட் எக்ஸாம். இந்த கேட் எக்ஸாமை பல லட்சம் மாணவர்கள் ஹைதராபாத், சென்னை இந்த மாதிரியான பெரிய பெரிய சிட்டிஸில் பல வருஷங்களாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி தன்னோட கனவுகளை அச்சீவ் பண்ண முடியாத சூழ்நிலைகள் நிறைய இடத்துல இருக்குது. அவங்களோட அடுத்த ஆப்ஷன்ஸ் என்ன?